வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். வந்து எப்பயுமே நம்ம பச்சரிசி போட்டு பொங்கல் செய்கிறோம். அதுக்கு பதில் சிறுதானியத்தில் வரகரிசி நான் எடுத்திருக்கேன். அதில் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும். சுகருக்கும் ரொம்ப நல்லது. அதில் 1 டம்ளர் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு 1/4 டம்ளரு சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பு சொல்லுவாங்கள்ல, அது மூங் தால், அது 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ தண்ணி 3 டம்ளர் அரிசிக்கும் 1/2 டம்ளர் பருப்புக்கும் சேர்த்து 3 டம்ளர், நீங்கள் 4 டம்ளரே கூட விடலாம். ஏன்னா இது ஆற அப்படியே கட்டியாக கல் மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு தண்ணி இழுத்துடும். சூடாக சாப்பிட்டிங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உடனே எடுத்தோடனே எல்லோரும் சாப்பிட்றலாம். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றி கலந்துக்கோங்க. ஒன்றும் செய்யாது. கலந்துட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் 3.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். நல்லா கழுவிட்டு 3 டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் குக்கர்லேயே வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும்னு வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு கழுவிட்டு பாத்திரத்துலேயே வச்சுட்டு கூட குக்கரில் போட்டு தண்ணி விட்டு விசில் விட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக வெந்திருக்கு. அடியில் பிடிக்கலை, ஒன்றும் ஆகலை. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துகிட்டு, ஜீரகம் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை 1-2 இடிக்கணும். மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடாதீங்க. ஏன்னா முழுசாக மிளகு இருந்ததுன்னா தூக்கி போட்டுடுறாங்க. அதனால் நான் இப்படி இடித்து தான் போடுவேன். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயிலு. நீங்கள் நெய்யே கூட ஃபுல்லாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த மிளகு ஜீரகத்தை அதில் போட்டு அது பொரிஞ்சு மேலே வரும்போது இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்ல பொடியாக அரிஞ்ச இஞ்சி, பெருங்காயத்தூள், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை 2 போட்டு நல்லா தாளித்து அதில் விட்டு கிளறிட்டு, அதுக்கு நான் வேர்க்கடலை சட்னி தான் அரைச்சேன். நீங்கள் சாம்பார் எது வேணாலும் வச்சுக்கலாம். தக்காளி சட்னி கூட சூப்பராக இருக்கும். குருமா இன்னும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.